Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Welcome and welcome back to Triple One Tarot in Tamil. இன்னைக்கு ரீடிங் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் பார்க்கலாம். The next 10 daysல உங்களோட எனர்ஜி டிவைன் கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு pile 1 the silver color crystal, okay, pile 2 golden color crystal. So கண்களை மூடிக்கொள்ளுங்கள். Take a deep breath, inhale, exhale 3 times. Just open your eyes. உங்களுக்கு எது சூஸ் பண்ண தோணுதோ without second thought you can choose it. ஒரு பைல் சூஸ் பண்றீங்க, உங்களுக்கு ரெசனேட் ஆகாத மாதிரி இருந்தா you can choose another pile. ஓகேங்களா? Okay, now let us start with pile 1. யாரெல்லாம் இந்த பைரைட் இந்த ஸ்டோன் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ pile 1 உங்களுக்கான மெசேஜஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு டிவைன் கைடன்ஸ். I want to choose 2 more divine guidance. And இது உங்களோட எனர்ஜி, ஓகே, and this will be உங்க எனர்ஜி, உங்க பர்சனோட எனர்ஜி பார்க்கலாம். ஸோ உங்க பர்சன் எனர்ஜி, உங்க எனர்ஜி, டிவைன் கைடன்ஸ் pile 1 என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ வாட் அபவுட் யுவர் எனர்ஜி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். 5th சக்ரா ஆர்கேஞ்சல் கேப்ரியல் and 20 நம்பர் 20 NV நம்பர் 39 இது பாருங்க நம்பர், ஓகே, 2 3 right. 5th chakra NV. so maybe உங்களை சுத்தி நிறைய and have faith in your dreams. உங்களை சுத்தி நிறைய மக்கள் வந்து தவறா எண்ணக்கூடியவங்களா இருக்கலாம், இல்ல உங்க மேல ஜெலஸா இருக்கலாம். ஓகேவா? ஸோ த்ரோட் சக்ரா அஃபெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்க முடியுது. மேபி உங்களுக்குள்ள பிரச்சனை வந்து நீங்க பேசின வார்த்தைகளால வந்திருக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து மேபி உங்களுடைய ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாம இருந்திருக்கலாம். ஓகேவா? இல்லை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ண விதம் தவறா எடுக்கப்பட்டிருக்கலாம். ஸோ உங்களுக்கு அதுக்கான ஒரு நீங்கள் டைரியில் எழுதுங்க, என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ டைரியில் எழுதுங்க. ஸோ தட் அடுத்து பேசும்போது கவனமாக பேசுகிற மாதிரி உங்களோட எனர்ஜியை பார்த்துக்கிறது நல்லது அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்குது. மோரோவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து விட்டுட்டு உங்களுக்கு நிறையா வந்து இங்கே கோல்டன் கலர் தெரியுதா பளிச்சுன்னு. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் கவனிக்காம எது வந்து உங்களை அஃபெக்ட் ஆகுதோ அதை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா? சில பேருக்கு வந்து சில பேர் மேலே ஒரு ஜெலஸ் ஏற்பட்டிருக்கலாம். என்விஎஃப் ஜெலஸ்னா பொறாமைன்னு சொல்கிறோம். இன் அதர் வே ஆல்சோ யூ கேன் டேக், ரைட். பொறாமை இல்லைனாலும் ஒரு வருத்தம் ஏற்பட்டிருக்கலாம். உங்கள் மேலே கூட சில ஃபால்ட் இருக்கலாம். யூ நீட் டு சேஞ்ச் இட் அப்படின்னு உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ உங்கள் சைடு என்ன ஃபால்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா திருப்தியற்ற ஒரு நிலை வந்து பார்க்க முடியுது. ஓகேவா? அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கணும் அப்படின்ற மெசேஜ் கிடைக்குது. ஸோ இப்போ உங்களோட எனர்ஜி வந்து ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலையாக தெரியுது. பட் நீங்கள் எப்படி ஃபோக்கஸ் பண்ணலான்னா, ஆல்ரெடி உங்களுக்கு யூ ஆர் பிளஸ்ட் இன் சம் வே. ஸோ அந்த எதெல்லாம் வந்து உங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸாக இருக்கோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணுங்க, அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க, ரைட். அந்த மாதிரி ஒரு மெசேஜ் நமக்கு கிடைக்குது. ஹாவ் ஃபெய்த் இன் யுவர் ட்ரீம்ஸ். ஓகே, உங்களுக்கு கனவு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு pile 1. ஸோ அந்த கனவு மூலமா உங்களுக்கு சில விஷயங்கள் யூனிவர்ஸ் மெசேஜஸ் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த கனவுகளை வந்து நீங்க ஒரு
அதுலேருந்து என்ன மெசேஜ் கிடைக்குது அப்படின்றத நீங்கள் கவனிங்க. ஓகே. அண்ட் throat chakra is very very important, right? எப்படி பேசுறீங்க, எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றீங்க. ஸோ அது இப்போ லேக் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் yourself அப்படின்றத பார்க்க முடியுது. நீங்க உங்களை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கே தயங்குறீங்களோ, அது குறையுதோ அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ அந்த எனர்ஜினால தான் ஒரு திருப்தியற்ற நிலை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டியதை சொல்லலாம், சொல்லக்கூடாத இடத்துல நம்ம சொல்லாம இருக்கலாம். மேபி என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்றது இப்போ முடியாத பட்சம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் ரைட் இட் இன் டைரி. ஒரு டைரி போடுங்க, டைரியில எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. சரியா? ஸோ அது இப்போ உங்க பர்சன்ட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டைரியில எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. அது சம்வே ஒரு டெலிபதியா அவங்களுக்கு போய் ரீச் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இல்லை உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரும். அடுத்து எப்படி பேசணும், செய்யணும், எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸாக அது இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்காக கூட நீங்கள் பேசாமல் அமைதியாக இருந்திருக்கலாம். ரைட்? உங்கள் சைடு நியாயம் இருந்தும் நீங்கள் பேசாமல் இருந்திருக்கலாம். அதால் உங்களுக்கு ஹர்ட் ஆகிருக்கலாம். ஓகே. உங்களோட உண்மையான ஃபீலிங்ஸ் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். ஓகே. ஸோ ஆர்கேஞ்சல் கேப்ரியல் உங்களுக்கு த்ரோட் சக்ரா அதோடைய ஒரு ஆக்டிவ்னஸ்க்கு ஹெல்ப் பண்றாங்க. ஓகே. ஸோ கண்டிப்பா இவங்க உங்களுக்கு அந்த ஒரு பவர் தருவாங்க. ரைட்? நீங்க நல்ல விதத்துல கம்யூனிகேட் பண்றதுக்கு நீங்க இவங்களை மனசுல நினைச்சிட்டு கூட கம்யூனிகேட் பண்ணும்போது கம்யூனிகேட் பண்ணலாம். ரைட்? ஸோ அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபவுண்டேஷன் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ், இமோஷனல் வித்ட்ராயல். ஸோ அவங்களும் எப்படி இருக்காங்க பாருங்க. இமோஷனல் வித்ட்ராயல் அவங்களோட எனர்ஜியுமே ரொம்ப அப்செட் ஆகி தான் இருக்கிறாங்க. ரைட்? இமோஷனலி அவங்க அப்செட் ஆகி தான் இருக்கிறாங்க. ஃபவுண்டேஷன் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ், எனிகோ அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சு தானே ஆகணும். அதனால அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மோரோவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை கூட ஒரு ஸ்ட்ராங்காக ஆக்கிறதுக்கான ஒரு எஃபர்ட் கூட அவங்க போட்டுட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. நம்பர் 4, 8. Luck is on your side. Yeah. ஸோ அவங்க உங்களுக்கு ஒரு மெசேஜாக கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லக் இஸ் ஆன் யுவர் சைட். அவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகேவா? அவங்களால எதையும் சரி பண்ணி கொண்டு வர முடியும் அப்படின்னு அவங்க நம்புறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ மொரோவர் அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு ஒரு இமோஷனல் லாஸ் இருக்கு இல்லையா, ஒரு வருத்தம் இருக்குது. பட் எனிஹோ அவங்க அதை ஹீல் பண்ணணும், அதை சரி பண்ணிடணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இருக்காங்க. சரியா? ஒரு நம்பிக்கையோட ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க. அதுக்கான ஹீல் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறனால அதுக்கான விஷயத்துல அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. ரைட்? ஸோ அவங்களுடைய மெட்டீரியல் லைஃப்ல அச்சீவ் பண்ணணும், சாதிக்கணும். மேபி அதுல அவங்களுக்கு சில குறைபாடுகள் இருக்கலாம். அதனால இப்போ உங்களுடைய பர்சன் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அவங்களுடைய நிலைமையை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் பண்ணிடணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ரைட்? வாட் இஸ் திஸ் இமோஷனல் வித்ட்ராயல் ப்ளீஸ்? again 4 hours watch தான் காட்டுது பாருங்க. ரைட்? இப்போதைக்கு பிரேக் அவுட் இருக்காங்க, ஜஸ்ட் ரெஸ்ட் அண்ட் ரெஜுனேஷன். ஸோ அவங்க ஜஸ்ட் they have given some space, right, for this situation. இது இந்த யோசிச்சு எதுவும் பண்ண முடியாது.
அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் அந்த மாதிரி. ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணன்னு தெரியல. ஜஸ்ட் எனிஹவ் ஹார்ட் பிரேக் இருக்கு அவங்களுக்கு, ரைட்? மெடிடேஷன் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம் சில பேர், அதனால ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள வந்துட்டு. இது கொஞ்சம் காலம் விட்டா கொஞ்சம் சரியாகும் இல்லையா? மன பிரச்சனைகள் வந்து சரியாகும் காலப்போக்கில், வந்து அது அப்படியே சரியாகும். அதை அவங்க புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, ரைட்? வாட் இஸ் திஸ் ஃபவுண்டேஷன் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ்? Ace of Wands, 7 of Wands. ஸோ எல்லா விதமான அப்டக்கிள்ஸையும், சில பேருக்கு ஃபேமிலினால ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கலாம். எனிஹவ் அவங்களுடைய வளர்ச்சியை வந்து எந்த இமோஷனலும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணலாம், அவங்க எவ்வளோதான் வந்து போராட்டம் இருந்தாலும் அதை எதிர்த்து அவங்க நிற்க வேண்டிய இடத்துல நிற்கிறாங்க, சரியா? அண்ட் ஒரு சில பேருக்கு வந்து அவங்க ஒரு நியூ பிகினிங் ஆர் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கலாம். சில பேருக்கு உங்களுடைய பர்சன் வந்து ஒரு இன்ட்யூட்டிவ் பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்கு, ரைட்? ஸோ pile 1, Eight of Wands, 3 of Pentacles, World. Okay. ஸோ இந்த நெக்ஸ்ட் 10 daysல உங்களுக்கான ரீயூனியன் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ pile 1, கம்யூனிகேஷன் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. ஓகே, ஸோ உங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாமே போகிறதுக்கான ஒரு எண்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு தெரியுது, ரைட்? ஸோ ரீயூனியன் இருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த நெக்ஸ்ட் 10 daysல. உங்களுக்கான ஸ்பிரிட் மெசேஜஸ் என்னன்னு பார்த்தோம்னா, லவ், இன்ட்யூட்டிவ் நட்ஜஸ், ரைட்? உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை நீங்க கேளுங்க கண்டிப்பாக, ஓகேவா? ஸோ நீங்க எவ்வளோ தூரத்துக்கு அன்பை கொடுக்குறீங்க, எவ்வளோ தூரத்துக்கு மற்றவங்கள ஹாப்பியா வச்சுக்கிறீங்க, ரைட்? அதே தான் உங்களுக்கும் வந்து ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு மெசேஜ் ஸ்பிரிட் கொடுக்குறாங்க, ஓகேவா? ஸோ உங்க லைஃப்ல ஃபுல்லாவே உங்களுடைய அன்பு வந்து எல்லாருக்கும் பரவிட்டு இருக்கிற மாதிரியான உங்களுடைய செயல்கள் இருக்கணும். செயல்கள் மூலமா நீங்க மற்றவங்கள ஹாப்பியா வச்சுக்கணும். அந்த அன்பு வந்து எல்லாருக்கும் நீங்க வந்து பரவ செய்யறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், ஓகேவா? ஸோ லவ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரைட்? அதனால நீங்க உங்களுடைய அந்த எனர்ஜி எப்படி இருக்குதுன்னு பாருங்க, ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நாமளும் இருக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் கிடைக்குது. அண்ட் இன்ட்யூஷனை வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அது மூலமா உங்களுக்கு மெசேஜஸ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, ஓகே? ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, கிளியர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு அந்த தாட்டை போட்டு தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு த்ரூ மெடிடேஷன் உங்களுக்கான மெசேஜ் வந்து ஸ்பிரிட் கொடுப்பாங்க, ஓகேவா? ஸோ ஆட்டம், ரிலீஸ் த ஓல்டு அண்ட் ரெஸ்ட், ரைட்? இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணணும், ஜஸ்ட் நடந்ததை அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. மன போராட்டத்துக்கு மனம் போராடிட்டே இருக்கு இல்லையா? இப்படி பேசியிருக்கலாமோ நான், இல்லை அப்படி பேசியிருக்கலாமோ, இப்படி பேசிட்டேன், இதாலதான் பிரச்சனையா, இல்ல அவங்க அப்படி பேசிட்டாங்க அப்படின்ற ஒரு மன போராட்டம் எல்லாம் அதை விட்டுருங்க. யூ ஜஸ்ட் லீவ் இட், ரைட்? அதுக்கப்புறம் உங்க மனசுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. லிவ் அண்ட் லெட் யுவர் செல்ஃப் பி லவ்ட், சாரி, லவ் அண்ட் லெட் யுவர் செல்ஃப் பி லவ்ட், ஓகே?
மற்றவங்களுக்கு உங்கள் அன்பை காட்டுங்க. 2 இடம் நமக்கு லவ் வந்துச்சு. ஸோ உங்கள் ஹார்ட்டை கொஞ்சம் கவனிங்க, அது எந்த பாதையில் போயிட்டு இருக்குது அப்படின்னு. ஓகே, வெறுப்பை நோக்கி போயிட்டுருக்கா, இல்லை கோபத்தை நோக்கி போயிட்டுருக்கா, இல்லை பொறாமை அதை நோக்கி போயிட்டுருக்கா. யூ ஜஸ்ட் வாட்ச் இட், ரைட்? அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். அண்ட் உங்களை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேர் பண்ணிக்கணும். உங்களை நீங்கள் லவ் பண்ணணும். உங்ககிட்ட எவ்வளோ திறமைகள் டிவைன் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அதை நீங்கள் கவனிங்க. ஸோ அந்த டிவைன் கொடுத்த அந்த திறமைகளை யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் யூ ஆர் அவாய்டிங் டிவைன், இல்லையா? அந்த மாதிரி. ஸோ டிவைன் கொடுத்த திறமைகளை என்னதான் இமோஷ்னலி பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் தாண்டி இவங்க கொடுத்த அந்த உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு டைமாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். அதுதான் இங்கே ஒரு டிவைன் கைடன்ஸாக கிடைக்குது, ஓகே? ஸோ pile 1 இதுதான் உங்களுக்கான மெசேஜஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. I'll meet you in my next video. Take care, bye-bye. Hi pile 2, யாரெல்லாம் இந்த செட் கோல்டன் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜஸ் pile 2 ரெசனேட் ஆகுதா பாருங்க. ரெசனேட் ஆகலைன்னா யூ கேன் சூஸ் அதர் pile 1 சூஸ் பண்ணி பாருங்க, ஓகேவா? ஸோ இது உங்களுக்கான டிவைன் கைடன்ஸ். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் 10 days நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் ப்ளஸ் டிவைன் கைடன்ஸ். உங்கள் சிச்சுவேஷனுக்கு டிவைனுடைய கைடன்ஸ் என்ன பார்க்குறோம். ஸோ தீஸ் கார்ட்ஸ் ஷோஸ் யுவர் எனர்ஜி அண்ட் தீஸ் கார்ட்ஸ் ஷோஸ் யுவர் பர்சன்ஸ் எனர்ஜி, ஓகேவா? ஸோ உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ விக்ட்ரி, வெரி குட். ஏஞ்சல் ஆஃப் ஸ்ட்ரென்த். ஸோ எனிஹவ் உங்கள்கிட்ட பலமான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, ரைட்? ஐ மீன் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஏஞ்சல்ஸ் எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கொடுக்குறாங்க, மனோபலத்தை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தெரியுது. அந்த மனோபலத்தை வச்சு நீங்கள் உங்களுடைய சிச்சுவேஷனை கடந்து போயிட்டு இருக்கீங்க, ஓகேவா? ஸோ pile 2 நீங்கள் நடந்ததெல்லாம் எப்படி ஒரு மன தைரியத்தில் அக்செப்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றத காட்டுது. இல்லை உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் அக்செப்ட் பண்ணுறதுக்கான தைரியத்தை தருவாங்க, ஓகேவா? ஸோ விக்டரியை நோக்கி நீங்கள் ஸ்டெப் எடுங்க. அதுக்கான ஒரு நீங்கள் எடுக்கிற ஸ்டெப்ஸில் உங்களுக்கான விக்டரி கிடைக்கும் அப்படின்ற ஒரு மெசேஜ் நம்ம இங்கே பார்க்க முடியுது. யுவர் கமிட்மெண்ட் இஸ் பீயிங் டெஸ்டட், சரியா? ஸோ சம்வாட் நீங்கள் நடந்த எல்லா விஷயத்தையும் ஏஞ்சல்ஸ்ட டிவைன்ட்ட சரண்டர் பண்ணிடுங்க, ஓகே? பண்ணிட்டு ஒரு நம்பிக்கையோட இருக்கிறீங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ உங்களுடைய வெற்றியில பாதி தூரம். ஸோ pile 2 நீங்க உங்களுடைய விக்டரியில பாதி தூரம் வந்துட்டீங்க, ரைட்? இன்னும் கொஞ்சம் தான் நீங்க எஃபோர்ட் போட்டா உங்களுக்கான விக்டரி தயாரா இருக்குது, ரைட்? ஸோ இன்னும் கொஞ்சம் நீங்க எஃபோர்ட் போடுங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்குது. ஸோ நீங்க உங்க பர்சனோட ரீகமிட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு வர ட்ரீம்ஸும் கவனிங்க. ட்ரீம்ஸ் மூலமா உங்களுக்கு மெசேஜஸ் கிடைக்கும். ஸோ அது மூலமா யூனிவர்ஸ்ட் உங்களுக்கான ஒரு மெசேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ தட் நீங்க உங்களுடைய மனசை தைரியமா வச்சுக்கலாம், இல்லையா? அதுக்காக தான் சொல்றது ட்ரீம்ஸ்ல வர மெசேஜை கவனிங்கன்னு சொல்லிட்டு. பட் கண்ணா பின்னான்லாம் பயப்படக்கூடாது. அதுல உங்களுக்கு என்ன யூனிவர்ஸ் மெசேஜ் கொடுக்குறாங்க, அதை நான் எப்படி எடுத்துக்கணும், எப்படி ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க வாட்ச் பண்ணி பார்க்கலாம், ஓகே? ஸோ உங்களை நீங்க நம்புங்க. அது நம்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்றது தான் உங்களுடைய எனர்ஜியை பார்க்க முடியுது. உங்களுடைய தைரியத்தை, உங்களுடைய மனோபலத்தை நீங்க நம்பக்கூடிய ஒரு பர்சனா இருக்கிறீங்க, ஓகேவா? ஸோ நான் உங்க பர்சனுடைய எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Suffering in silence, third eye chakra, movement, choices, decisions. Two of Pentacles, suffering in silence, okay? Number 9.
6. ஸோ அவங்களும் வந்து அமைதியாக அவங்களுடைய கவலையை அவங்க வெளியே சொல்ல முடியாமல் தான் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. பட் என்னைக்கும் அவங்களுடைய இன்ட்யூஷன் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். சில கன்ஃபியூஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கலாம், ஒரு சிலருக்கு சாய்ஸஸ் இருக்கலாம். இங்கே மெனி டோர்ஸ் ஆர் ஓப்பனிங், ரைட்? ஸோ கரியரில் அவங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கலாம். அது ரிலேட்டடாக ஏதாவது மூமெண்ட் எடுக்கலாம், ஒரு டெசிஷன் எடுக்கலாம்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ அண்ட் அவங்க அவங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ அவங்களுடைய பர்சனோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா, அவங்க ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயோ ஒர்க்கிங் என்வைரான்மெண்ட்டில் அவங்க அவங்களுக்கு நிறையா ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், ரைட்? எதை சூஸ் பண்ணன்னு தெரியாமல் ஒரு ஜக்லிங் மைண்டில் இருக்கலாம். அண்ட் சம் ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் என்னன்னா இந்த என்ன தோணுது அப்படின்னா, இவங்க ஃபினான்சியல் சுச்சுவேஷனுக்காக இவங்களுடைய சரௌண்டிங்ஸில் இவங்கள மேபி சில பேர் ஏமாற்றி இருக்கலாம். ஓகே, அது இவங்க பார்வைக்கு தெரியாமல் போயிருந்துருக்கலாம். ஸோ மணி ப்ராப்ளம்னால ஏற்பட்ட பிரச்சனைகளாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ அவங்களுக்கும் வந்து வருத்தங்கள் நிறைய இருக்குது. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, இது அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்றத பற்றின ஒரு விழிப்புணர்வு அவங்கள்ட்ட இருக்க தான் செய்யுது அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, ஸோ வாட் இஸ் தட் சஃபரிங் இன் சைலன்ஸ் ப்ளீஸ். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், எஸ். அவங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லலாம் அப்படின்னா, காலம் மாறும், யூனிவர்ஸ் வந்து இதுக்கான ஒரு நல்ல டைம் ஏற்படுத்தி தருவாங்க. அவங்களுடைய இந்த சஃபரிங்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கவலைகள் இதெல்லாமே மாறும், அதுக்கான நேரம் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க. ஓகே, ஒரு நியூ பிகினிங் இந்த ரிலேஷன்ஷிப்பில், இந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டுக்கு போகும். இங்கே பாருங்கள், மேரேஜ் ஈவன் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டுக்கு போகும் அப்படின்றதும் அவங்களுடைய ஒரு நம்பிக்கையாக வந்து பார்க்க முடியுது, ரைட்? ஸோ ஈவன் அவங்களுடைய ஒர்க்கிங் என்வைரான்மெண்ட்டில் கூட அவங்களுக்கு ப்ரமோஷன் இது மாதிரி ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ எ ஃபைரி கிளைமேக்ஸ் அப்ரோச்சஸ். ஸோ ஒரு நல்ல மாற்றம் வந்து ஏற்பட போகுது அப்படின்றது தெரியுது அவங்க எனர்ஜியில். அண்ட் அவங்களுக்கு வந்து பைல் டு ரியூனியன் இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம். இந்த நெக்ஸ்ட் 10 daysல உங்களுக்கு ரியூனியன் இருக்க சான்ஸ் இருக்கா? எஸ், 3 of cups. ஸோ கண்டிப்பாக வந்து சான்ஸ் இருக்கு. பொறுமையாக இருக்கணும். நீங்கள் இந்த ட்ராமா சுற்றி போயிட்டு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நம்ப வேண்டாம், ரைட்? ஆஸ் யூஸ்வல் நீங்கள் கேர் பண்ணுறதோ, அவங்களுடைய அஃபெக்ஷன் அன்பு காட்டுறதோ, அது அந்த மைண்ட் செட்லேயே வந்து இருந்துக்கலாம், ரைட்? ஸோ உங்களை சுற்றி என்னதான் நடந்தாலும், என்னதான் பிரச்சனைகள் நடந்தாலும் பொறுமையாக வந்து இருங்க. ஓகே, தேர்ட் பார்ட்டினால சில ட்ராமாலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தெரியுது, ரைட்? நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ரொம்பவே வந்து பொறுமையாக இருக்கணும். அண்ட் உங்களுக்கான டிவைன் கைடன்ஸ் என்ன, மெசேஜ் ஃப்ரம் ஸ்பிரிட் பார்க்கலாம். யூ ஆர் நாட் அலோன், டேக் அ மொமெண்ட்.
ஸோ நீங்க தனிமையில இருக்கிறதா ஃபீல் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பட் டிவைன் என்ன சொல்றாங்க, நீ தனியா இல்ல, நான் இருக்கிறேன், நாங்க எப்பவுமே உன்னை கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லா விதமான உன்னுடைய கவலையில இருந்தும் நீ தனிமையில இருந்தும் நீ வந்து என்ன பண்ணிக்கலாம், கவலையில இருக்கிறனால உன்னால வந்து மேபி நான் உங்க பக்கத்துல இருந்தாலும் உன்னால வந்து கவனிக்க முடியல அப்படின்றத தெரியப்படுத்துறாங்க. ஓகே, ஸோ நாங்க எந்த அளவுக்கு அன்பை வந்து உனக்கு வந்து அனுப்பிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ற. ஸோ நாங்க உனக்கு ஒரு ஃபேமிலியாவும் இருக்கிறோம், ஒரு ஃப்ரெண்டாவும் இருக்கிறோம், கைடாவும் இருக்கிறோம். ஓகே, நீ வந்து தனியா உன்னை விடுறதே கிடையாது, உன் கூட தான் நாங்க வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து ஸ்பிரிட் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ டேக் எ மூமெண்ட், ரைட்? ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ அவசரப்பட்டு நீங்க முடிவு எடுக்க வேண்டாம். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு உங்களுக்கு ஸ்பிரிட் மெசேஜ் கொடுக்குறாங்க. டோன்ட் ரஷ் யோர் செல்ஃப், ஓகேவா? அண்ட் ஸோ ஒரு முக்கியமான டெசிஷன் உங்க லைஃப்ல எடுக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு தெரிஞ்சாலுமே புட்டிய பாஸ் அதை கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு மனசை படுத்திட்டு உங்க சோல்கிட்ட வந்து கேளுங்க, ஒரு கைடன்ஸ் கேளுங்க. அதுக்கப்புறமா நீங்க என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ எடுங்க அப்படின்னு வந்து டிவைன் உங்களுக்கான ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. மோரோவர், டிராவலர், மூவ் இன் எ நியூ டைரக்ஷன். எப்பவுமே அந்த பிரச்சனையை ஒரே மாதிரியே யோசிச்சுட்டே இருக்காதீங்க. யூ திங்க் த ப்ராப்ளம் இன் டிஃப்ரெண்ட் வே, ஓகேவா? யூ ட்ரை டு see the problem in different perspective, right? வேற ஆங்கிள் வந்து உங்களுடைய ப்ராப்ளமை பாருங்க, ஓகேவா? ஸோ வேற டைரக்ஷன் சூஸ் பண்ணுங்க. மூவ் இன் எ நியூ டைரக்ஷன். ஓகே, நினைச்சிட்டு சொன்னது அந்த ஃபீல் பண்ணதையே மறுபடியும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், ஓகேவா? ஸோ அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. அண்ட் டூ ஃபியர்லெஸ் அண்ட் ஸ்டாண்ட் ஸ்ட்ராங், ஓகே வாரியர். ஸோ ரொம்ப பயந்துட்டு இருக்க வேண்டாம். ஓகே, உங்களுடைய சிச்சுவேஷனை நினைச்சு உங்களுக்கு பயம் கூட வரலாம். பட் அதுதான் ஏஞ்சல் ஆஃப் ஸ்ட்ரென்த் இருக்கு, உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டு இருக்காங்க, ஓகேவா? ஸோ யூ டோன்ட் வரி. நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த விதத்துலலாம் உங்களுக்கு ஹெல்ப் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்றது. ஏன்னா இங்க ஸ்பிரிட் என்ன சொல்றாங்கன்னா, யூ ஆர் நாட் லிசனிங் த ஸ்பிரிட், ஓகேவா? யூ ஆர் நாட் லிசனிங் த டிவைன். ஏன்னா நீங்க அந்த கவலையில இருக்கிறீங்க, தனியா இருக்கிறேன் நான், அது கஷ்டப்பட்டேன் இது கஷ்டப்பட்டேன். ஸோ யூ ஆர் நாட் லிசனிங் அப்படின்றது மெசேஜை கொடுக்குறாங்க. நீங்க லிசன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், ரைட்? உங்களுக்கு எவ்வளோ ஒரு தைரியத்தை வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ பயப்பட தேவையில்ல, நீங்க ஸ்ட்ராங் ஆகுங்க, உங்க பொசிஷனை வந்து ஸ்ட்ராங் ஆக்குங்க, ரைட்டா? நீங்க யாரு அப்படின்றத வெளியில கொண்டு வாங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் டிவைன் தராங்க. ஸோ pile 2, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ I'll meet you in my next video. Take care, bye bye.